உமன்ஸ் லைஃப்ன்றது காலையிலேருந்து நைட்டு வரையும் ரொம்ப பரபரன்னு வேலை செஞ்சிட்ருக்கதே உமன்ஸ் லைஃப் மட்டும்தான். ஜென்ஸ் வந்து பார்க்கலையா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் ஜென்ஸ்க்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கலாம், ஆஃப் இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா லீவெல்லாம் கன்சிடர் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அவங்களுக்கு. பட் ஆனால் உமன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு லீவுமே கிடையாது. எப்போவுமே சமைக்கணும், எப்போவுமே பாத்திரம் கழுவணும், எப்போவுமே வந்து துணி துவைக்கணும், எப்போவும் காய போட்டு எல்லாத்தையும் மடித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க மாட்டிகிட்ருக்காங்க. நிறையா வந்து மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த மிஷினை வந்து நம்ம ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான் எதுவும் அந்த மிஷினை ஆன் பண்ணுறது ஒரு பெண்ணால் தான் இருக்கும். குழந்தைங்களை கவனிச்சிக்கிறது, வீட்டில் எல்லாத்தையும் சமைச்சு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியுது. ஏன் ஒரு ஆணால் முடியல? ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஆண்கள்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து அவங்க அம்மா அவங்க பாட்டி காலத்துலலாம் சொல்லி வளர்த்தனால தான் இந்த சுச்சுவேஷனில் வந்து ஆண்கள் வந்து பெண்களையே வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க. ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டு வீட்டில் பெண்கள்கிட்ட என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். உமன்ஸ் லைஃப் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். உமன்ஸ் லைஃப்பில் மார்னிங்லேருந்து நைட் வரையும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆஃபும் இல்லாமல், எந்த ஒரு லீவ் கான்சன்ட்ரேஷனும் பண்ணாமல், அவங்க வந்து ஃபுல் டே ஒர்க் மாதிரி இதை எடுத்து பண்ணுறது அவங்களோட சாக்ரிஃபைஸ் மட்டும்தான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் ஒன்ஸ் கேட்டு பாருங்களேன், நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க மார்னிங்லேருந்து, அதை நான் ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேட்டு பாருங்களேன். அப்போதைக்கு உங்களுக்கு ஐயோ இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க நம்மளை விட ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்களே எதனால் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மேலே வச்சுருக்க லவ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. குழந்தைங்க மேலே வச்சுருக்க லவ் அண்ட் உங்கள் குடும்பத்து மேலே வச்சுருக்க லவ்வாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் கேட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா லைன்ஸுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே லைக் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.